Hello dear 10th standard CBSE students. Quadratic equations board exam important question and answers. CBSE 2017 இந்த கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. இட்ஸ் இன் ஆர்டி சர்மா புக் ஆல்சோ. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னன்றதை இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு டாப் ஸ்கோர் மேக்ஸ் சேனல் அண்ட் ஐ மோகன்ராஜ். கொஷின் வந்து என்னென்னா A takes 6 days less than the time taken by Bன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ரெண்டு பேர் இருக்காங்க, ஏன்ற ஒருத்தர் பின்ற ஒருத்தர். ஏ வந்து பியை விட 6 days கம்மியாக எடுத்துக்கிறாரு ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, ஒரு வேலையை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் பின்றவர் X டேஸில் இந்த ஒர்க்கை முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏக்கு எத்தனை நாள் ஆகும்னா 6 days லெஸ். பியை விட A takes 6 days less. தட் மீன்ஸ் X minus 6. பி வந்து X டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாருன்னா ஏ வந்து என்ன பண்ணுவார்னா பியை விட 6 நாள் கம்மியாக அதுக்கு முன்னாடியே ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவார் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் போத் ஏ அண்ட் பி, ஏவும் பியும் ரெண்டு பேரும் சேர்ந்து கேன் ஃபினிஷ் த ஒர்க் இன் 4 days. எத்தனை நாளில் முடிப்பாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 4 daysல வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கப்ப ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை பி. பிக்கு மட்டும் இது எத்தனை நாளில் இவருக்கு ஃபினிஷ் பண்ண முடியும் அந்த ஒர்க் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி நம்ம பியை வந்து X டேஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ அந்த எக்ஸ்னால் என்னென்னு ஃபைண்ட் பண்ணோம், அதுதான் வந்து இந்த கொஷனில் நம்ம ஃபைண்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓகே, இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க ஏ அண்ட் பி. ஸோ ஏன்றவர் நம்ம என்ன நடத்துவோம், பி வந்து X டேஸில் ஃபினிஷ் பண்ணுறாருன்னா ஏ டேக் 6 days லெஸ் தென் பி. பியை விட 6 daysக்கு முன்னாடியோ, அதாவது 6 நாள் கம்மியாக எடுத்துப்பார் பியை விட அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க். ஏ வந்து எத்தனை நாள் இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவார்னா X minus 6 days. ஓகே, நெக்ஸ்ட்டு பின்னு இன்னொருத்தர் இருக்கார்ல, அவருக்கு பார்ப்போம். B can finish the work. இந்த ஒர்க்கை B வந்து எத்தனை நாள் முடிப்பார்னா X days. கொஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, A takes 6 days less than time taken by the B. Bயை விட A வந்து 6 days லெஸ் எடுத்திருப்பார். ஸோ அதனால் B X டேஸாக இருந்தால் A வந்து X minus 6 days. எக்ஸ்ன்றது என்னன்னு தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நவ் இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒர்க்கை இத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு நமக்கு தெரியும். பட் எஃபிஷியன்ட் நமக்கு வேணும் அப்படின்னா ஒரு நாளில் இவங்க எவ்வளோ ஒர்க்கை முடிப்பாங்கன்னு மாற்றணும். இப்போ வாட்டர் அண்ட் பைப் சம்ஸில் வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு இத்தனை ஹவர்ஸ் எடுத்துக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணோம், 1 hourல அதோட எஃபிஷியன்ட் என்ன, இல்லைனா 10 minutes 1 minute அதோட எஃபிஷியன்ட் என்னன்ற மாதிரி இந்த இடத்துல இவங்க 1 dayக்கு எவ்வளோ எஃபிஷியன்ட்டு நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஏவுடைய 1 day, A can finish the work in the X minus 6 days. A's 1 day work என்ன நமக்கு தெரியணும். So that is nothing but 1 divided by X minus 6. Okay, see X minus 6 daysல A will complete 1 work. நமக்கு 1 day அவர் என்ன ஒர்க் டே கரெக்டாக வர மாதிரி செட் பண்ணிக்கணும். X minus 6 daysல 1 ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாரு. அப்போ 1 டேயில் என்னென்னும் போது இந்த 1 into 1 divided by X minus 6. ஓகேங்களா? சிமிலர்லி இந்த இடத்துல பியோடைய 1 day ஒர்க் என்னன்னு பார்க்குறோம். பி வந்து X days எத்தனை நாள் தெரியாது, X டேஸில் ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணுறாரு. அப்போ ஏவோடைய 1 day, பியோடைய 1 day, இது வந்து பி, இது வந்து ஏக்கு. பி வந்து X டேஸில் 1 ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறா. அப்போ 1 day இவரோட எஃபிஷியன்ட் என்ன நம்ம பார்க்கும்போது திஸ் இன்ட்டு திஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 into 1 1 டிவைடட் பை X. ஸோ 1 minus 1 divided by X, 1 divided by ஒர்க். ஏவோடைய பியோடைய 1 day ஒர்க் வந்து 1 by X ஆஃப் த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பார். ஏவோடைய 1 day வந்து ஒர்க் வந்து பார்த்தோன்னா 1 by X by 6 பார்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. நவ் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, கொடுத்துருக்காங்க ஏவும் பியும் சேர்ந்து 4 நாளில் வந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. A plus B can together finish the work in 4 daysன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A plus B can finish the work. அவங்க ஒர்க்கை வந்து எத்தனை நாள் ஃபினிஷ் பண்ணுறாங்க, they will take, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா they will take 4 days. ஸோ 4 days அப்படின்றது A plus B ரெண்டு பேரும் சேர்ந்து 4 daysல வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க.
இந்த ஒர்க்கை வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்க 4 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. 4 days A + B கேன் ஃபினிஷ் த ஒர்க். இப்போ இவங்களோட 1 day ஒர்க்கை நம்ம பார்க்கும்போது என்ன பண்ணோம்னா 4 days A + B கேன் ஃபினிஷ் 1 ஒர்க். ஒரு ஒர்க்கை இவங்க என்ன பண்ணுறாங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இந்த A + Bன்றதை நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதியிருக்கேன். A + B ஒரு ஒர்க்கை 4 daysல ஃபினிஷ் பண்ணுறாங்க. இவங்களுடைய 1 day ஒர்க்கை நம்ம பார்த்தோன்னா என்ன 1 × 1 இந்த ஒர்க்கு டிவைடட் பை இந்த 4. இப்போ 1/4. ஸோ இந்த A + B அவங்களுடைய 1 டேக்கான ஒர்க் என்ன 1 days ஒர்க் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு நாள் அந்த எஃபிஷியன்ட் வந்து 1/4. நவ் ஏவோடைய 1 day ஒர்க்கு 1/x + 6, பியோடைய 1 day ஒர்க்கு 1/x. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அதுதான் 1 day வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதா 1/4ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஏவோடைய ஒரு நாள் எஃபிஷியன்ட் பியோடைய ஒரு நாள் எஃபிஷியன்ட் ஆஃப் ஒர்க் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 2 பேர் என்ன வேலை செஞ்சுருக்காங்களோ அதோடைய அவுட்புட் அதை தான் இவங்களே கொடுத்துருக்காங்க. அதை வந்து 1/4 இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த 1 டேல அவங்க எல்லாத்தையும் எப்படி பண்ணியிருப்பாங்கன்றதான் இதை வந்து எஃபிஷியண்ட்டாக மாற்றிருக்கோம். ஸோ பை த கிவன் கண்டிஷன் இதையும் ஏவோடைய ஒர்க்கும் பியோடைய ஒர்க்கும் 1 day ஒர்க்கு 1/x - 6 இது ஏஸ்து, இது வந்து பியோடைய ஒர்க்கு 1/x. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா 1/4 பார்ட் ஆஃப் த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருந்தால் நம்ம இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கொண்டு வரப்போகிறோம். இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும் போது இந்த x × x - 6 மாறிடும். இப்போ x × x - 6 ஆகிடுச்சு. டினாமினேட்டர்லாம் இந்த x இங்கே போகும்போது 1 × x ப்ளஸ் இந்த ப்ளஸ் போட்டாச்சு x - 6 that is equal to 1/4. Now next x + x ன்றது 2x - 6 divided by denominator உள்ள x மல்டிப்ளை பண்ணுங்க x × x x² minus x × 6 ன்றது 6x that is equal to 1/4. and then இதை இங்கே கொண்டு போங்க மல்டிப்ளிகேஷனுக்கு இது இங்கே கொண்டு வாங்க. இப்போ 4 × 2x - 6 that is equal to இந்த சைடில் 1 இருக்குது. இந்த மொத்த பார்ட்டும் டினாமினேட்டரில் இருந்து அந்த x² - 6x வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் உள்ள மல்டிப்ளிகேஷன் 4 2s are 8x minus 4 6 are 24 that is equal to x² - 6x. x² 6x minus 6x மட்டும் அப்படியே வச்சுப்போம். அண்ட் இது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போவோம். -8x ப்ளஸில் ஒரு 24 that is equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் x² இருக்குது, ஒரு -6x ஒரு -8x will become minus of 14x plus 24 that is equal to 0. இதுதான் நமக்கான required quadratic equation. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைசேஷன் 1 × 24 24 2 நம்பராக பிரிக்கணும். ஸோ 24 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 24 வரணும், ஆட் பண்ணும்போது நமக்கு -14 வரணும். ஸோ -12 -2 எடுக்கிறேன். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் 24 -12யும் -2யும் ஆட் பண்ணும்போது -14. இந்த -14x பதிலாக ஒரு -12x ஒரு -2x எழுதுகிறோம். x² - 12x - 2x plus 24 that is equal to 0. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு காமன் திங்ஸ் என்னென்னு பாருங்கள். காமனாக எடுங்க. எக்ஸை வந்து வெளியில் எடுத்துக்கலாங்களா? எக்ஸ் எடுத்தால் x - 12 ஆகிடுச்சு. மைனஸ் இங்கே 2 எடுத்தோம்னா it will become x - 12 that is equal to 0. இங்கே x - 12 காமனாக இருக்குது. x - 12 காமனாக எடுத்துட்டோம்னா x - 2. ஸோ x is equal to 12ன்னு ஒரு ஆன்சர். 2 ரூட்ஸ் வந்திருக்கு. அண்ட் x is equal to 2ன்னு ஒரு ஆன்சர். சி x - 12ஓட வேல்யூ 0, x is equal to 12. x - 2ஓட வேல்யூ 0, x is equal to 2. 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் நம்ம எதை கன்சிடர் பண்ணணும் நம்ம செக் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ A கேன் ஃபினிஷ் த ஒர்க் x - 6 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A வந்து எத்தனை நாளில் முடிப்பார்? x - 6 daysல ஒர்க்கு முடிப்பார். இந்த எக்ஸுன்றது என்னவா இருக்கணும் அப்படின்னா எக்ஸில் இருந்து இந்த 6ஐ மைனஸ் பண்ணால் ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரணும். அதான டேஸ் நெகட்டிவில் இருந்தால் கிடைக்காது. சரி, இந்த 2 எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எக்ஸுக்கு நம்ம இங்கே கொடுத்தோம்னா 2 - 6ன்றது நமக்கு -4 வரும். அப்போ இந்த ஆன்சரை நெக்லெக்ட் பண்ணுறோம். 12 நம்ம கொடுத்தோம்னா 12 - 6ன்றது என்ன ஆகும்? 6ன்ற ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் வருது. ஏன்னா இந்த டேஸ் வந்து 6ஐ விட அதிகமாக தான் இருக்கும். எக்ஸில் இருந்து -6 பண்ணுறோம். அப்போ 6ஐ விட கிரேட்டர் நம்பர் என்னன்னு பார்க்குறோம். அந்த ஆன்சர் இதுதான் நம்ம ஆன்சரை எடுக்கணும். ஸோ x = 12 தான் நமக்கு ரிக்வயர்டான ஆன்சர். இப்போ எக்ஸ்ன்றது என்ன நம்ம எடுத்தோம்? எக்ஸ்ன்றது B கேன் ஃபினிஷ் த ஒர்க். ஸோ ஃபஸ்ட்டு B கேன் ஃபினிஷ் த ஒர்க். இந்த பின்றது வந்து என்னென்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம். அந்த பி வந்து எத்தனை நாளில் முடிப்பாருன்னா 12 டேஸில் அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுவார். அந்த டேஸில் தானே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
நெக்ஸ்ட் ஏ கேன் ஃபினிஷ் த ஒர்க். ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பார்னா எக்ஸ் மைனஸ் 6 டேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸ்ன்றது நமக்கு 12 மைனஸ் 6 போட்டோம்னா 6 days. Find the time taken by the B to finish the work. B வந்து எத்தனை நாளில் முடிப்பார்னா he will take B alone take 12 days to finish the work. And in case ஏவும் நமக்கு கேட்டிருந்தாங்கன்னா அந்த 12 daysல 6 days மைனஸ் பண்ணால் 6 daysல ஏ வந்து இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணியிருப்பார். This is the answer for this question. And thank you so much for watching. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.